தற்கால செல்வந்தர்களின் கொடைத்திறன் பொதுநலன் சார்ந்தது என்ற அணியுடைய தலைவர் இணுவை கிருஷ்ணா அவர்களை தன் தரப்பு வாதங்களை முன்வைப்பதற்காக அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள் கிருஷ்ணா. பெரும்பொருளை பணிந்து பட்டிமன்றத்தினுடைய தலைமைக்கும் சக பேச்சாளர்களுக்கும் உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற டான் டிவியினுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். நல்லதொரு தலைப்பு நூடாக உங்களுடன் இணைந்திருப்பதிலே மகிழ்ச்சி. தற்கால செல்வந்தர்களுடைய கொடைத்திறன் தன்னலம் சார்ந்ததா பொதுநலம் சார்ந்ததா என்கின்ற இந்த தலைப்பிலே பொதுநலம் சார்ந்தது என்கின்ற என்னுடைய அணிசார்பான பேச்சாளராக உங்கள் முன்னுக்கு வந்திருக்கின்றேன். எதிர்த்தரப்பினுடைய தலைமை அவர்கள் 2 விடயங்களை பிரதானமாக சொட்டு சென்றிருந்தார். ஒன்று, முதலாவது விளம்பரப்படுத்தல். இங்கே விளம்பரப்படுத்தல் என்பதை நாங்கள் இன்னும் ஒரு கோணத்திலே நோக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைய காலத்திலே பரந்துபட்ட உலகத்திலே யாருக்கு தேவை இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக விளம்பரப்படுத்தலை ஒரு யுக்தியாக கையாளுகின்ற தன்மையும் இருக்கின்றது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்கின்ற வார்த்தைக்கு ஏற்ப ஒருவனுக்கு உதவி தேவைப்படுகின்ற இடத்திலே தேவைப்படுகின்ற உதவியை சரியானவரிடத்திலே கொண்டு செல்வதற்கான ஒரு யுக்தியாக இன்றைக்கு விளம்பரப்படுத்தலை பொதுநலம் சார்ந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அந்த நிலையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இரண்டாவது, பொது இடங்களிலே நிகழ்வுகள் கொண்டாட்டங்களை சொன்னார்கள். ஒன்று, நாங்கள் எதை செய்கின்றோம் என்கின்ற அறியாமையில் செய்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். தங்களை வெளிப்படுத்தாமல் காலாதி காலமாக தம்மை சார்ந்தவர்களுடைய நினைவுகளின் வெளிப்பாடாக அங்கே பொதுநிலம் சார்ந்து தங்களால் இயன்ற அளவு ஏதோ ஒரு தினத்திலே மறுக்காமல் உதவியை செய்ய வேண்டும் அடிப்படையிலே செய்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். அந்தவர்கள் அப்படியானவர்களை நாங்கள் போற்றியாக வேண்டும். இன்றும் யாருக்காக செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம் என்று இல்லாமல் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதையே கடனாக கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற பொதுநிலம் சார்ந்தவர்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியானவர்களை மையமாக வைத்து எத்தனையோ இல்லாதவர்களை தாங்கி இருக்கின்ற வறியார்களை மெலியவர்களை தாங்கி இருக்கின்ற சமூகம் இன்றைக்கு அவர்களை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ அறப்பணி மன்றங்கள், சமூக சேவை மன்றங்களின் பின்னால் கை கொடுத்து கொண்டிருக்கின்றவர்கள் யாருமே இங்கே தம்மை முன்னிலைப்படுத்தப்பட்டவர்களாக இல்லை. வறியார்க்கொன்று ஈவதே ஈகை மற்றொன்று குறியல்ல தீர் துடைத்து என்கின்ற வள்ளுவப் பெருந்தகை அன்று சொன்ன அந்த வார்த்தை தங்களுடைய தெய்வ வாக்காக கொண்டு யாருக்கு எது இல்லையோ அவர்களுக்கானதை தாம் யாரென்று அடையாளப்படுத்தாமல் கொடுத்து கொண்டிருக்கின்ற கொடை வள்ளல் பரம்பரைகள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்று அரசனுக்கு முன்னால் தேடி சென்றால்தான் பரிசு கிடைக்கும், பொருள் கிடைக்கும் என்ற நிலை இருந்தது. இன்று கொடுப்புகின்ற கை அறியாமலே பெறுகின்றவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய பயனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருமையான கவிஞர் வாலியனுடைய பழைய பாடல் ஒன்று இருக்கின்றது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், அவன் ஊருக்காக கொடுத்தான். தாம் உழைத்ததை தனக்காக தன் குடும்பத்துக்காக என்பதை சான்றி ஊருக்காக கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அந்த பாடலில் ஒரு வரி வரும், இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். இந்த சிந்தனையை மாற்றி இல்லை என்போர்களை இல்லாது ஆக்க வேண்டும் என்கின்ற பொதுநல சிந்தனை சார்ந்து இன்று எங்களுடைய ஐரோப்பிய தேசங்களிலே அல்லது பிற தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சக உறவுகள் சரியான திட்டமிடல்களுடன் சரியான வாழ்வாதார உதவிகளை இனங்கண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அருமை சகோதரி, 3ஆம் தலைமுறை சார்ந்த சகோதரி அண்மையிலே சுவிட்சர்லாந்திலே நடந்த ஒரு அந்த மாநாடு ஒன்றிலே கருத்து தெரிவிக்கின்ற பொழுது தெரிவித்திருந்தார், நாங்கள் அடுத்த தலைமுறையினரும் ஈழத்துக்கு உதவ தயாராக இருக்கின்றோம். ஆனால் செய்கின்ற உதவி அவர்களுடைய வாழ்க்கை, கல்வி, தொழில் வாய்ப்பு என அத்தனையும் ஒரு சேர உயர்த்தக்கூடிய சரியான திட்டமிடலுடன் கூடிய உதவியாக இருக்கும் என்கின்ற அந்த சகோதரியினுடைய சிந்தனையை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஏனென்று சொல்லி சொன்னால் கொடுப்பவர்களுடைய சிந்தனை இன்று அங்கே தொடர்பு இழந்து விடுமோ என்கின்ற நிலையிலே ஊசலாடி கொண்டிருக்கின்ற ஐரோப்பியத்துக்கும் ஈழத்துக்குமான உறவை அடுத்த நிலையிலே கட்டமைக்கக்கூடிய சிந்தனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் அது உண்மையாக நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியதொன்று. ஆற்றுவார் ஆற்றல் பசிதீர்த்தல் அற்றார் அழிபசிதீர்த்தல் என்கின்ற சிந்தனைகளை உள்வாங்கி இருக்கின்ற எங்களுடைய மக்கள் இன்றும் அங்கே வறியோர்க்கு மெலியோர்க்கு உணவளிக்கின்ற தர்மத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் யாழ்ப்பாணத்தில் சந்நிதியான் ஆலயமும் சந்நிதியான் ஆச்சிரமும் அமுத சுரபியும் அங்கே உணவளித்துக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அத்தனைக்கு பின்னாலும் எத்தனையோ கரங்கள் தங்களின் நலத்துக்கு அப்பால்
யாரோ பசிப்பவர்கள் புசித்து விட்டு போகட்டும் என்கின்ற சிந்தனையை கொண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதுபோல குருதி கொடையாளர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள். யாருக்கு ஏற்றப்படுகின்ற குருதி யாரிலிருந்து புறப்படுகின்ற என்று யாருமே விளம்பரம் செய்வதும் இல்லை, உறுதிப்படுத்துவதும் இல்லை. குருதி கொடைகள் தினங்கள் சில வேளைகளிலே விளம்பரப்படுத்தல்கள் தினத்துக்களே சென்று விட்டாலும் அத்தனை குருதிகளும் அங்கே பொதுநிலம் சார்ந்து என்னால் கொடுக்கக்கூடியதை மற்றவன் கொண்டு பயன்பெறட்டுமே என்று சொல்லுதான் செல்லுகின்றது. எப்படியாக இந்த கொடைத்திறன்கள் விரிந்து சொல்லுகின்ற பொழுது நாங்களும் அன்பை கொடுத்து மன நிறைவோம், அறிவை கொடுத்து மதியை நிறைத்துக் கொள்வோம், உணவை கொடுத்து உடல் நிறையும், உதிரம் கொடுத்தால் உயிர் நிறையும், உடையை கொடுத்தால் மானம் ஓங்கும், உறுப்பை கொடுத்தால் வாழ்வு ஓங்கும். எங்களால் இயன்றது ஒன்றை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அது தன்னலத்தை மிஞ்சிய பொதுநலமாக என்றும் சேவையின் வழியில் கொடுக்கு நிறையும் என்று ஏதோ எங்களால் இயன்றதை கொடுத்து வாழ்வோம். நான் என்னுடைய கருத்துக்களை எங்களுடைய அணியினர் தொடர்ந்து இங்கே எடுத்துரைக்க வருவார்கள் என கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.